தமிழ்நாட்டுல காலூன்ற நினைக்கும் பாரதிய ஜனதாவும், அதன் தாய் அமைப்பான RSS பற்றியும் விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக தமிழகத்துல அதிகாரத்தை கைப்பற்றினால் அதனுடைய முதல் இலக்கு என்னவாக இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் RSS பல்வேறு அமைப்புகள்ல ஒண்ணுதான் பாரதிய ஜனதா கட்சி. RSS இத மாதிரி ஆயிரக்கணக்கான அமைப்புகள் வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா இதுல மிக வலுவான அமைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா அது நேரடியாக அரசியலில் ஈடுபடுகிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும்ன்றத நம்ம மற்ற மாநிலங்களுடைய அனுபவத்தில இருந்தே எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல என்ன செய்திருக்காங்க? அங்க சிறுபான்மையினர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. மாடு பாதுகாப்போம்னு சொல்லி வீட்டுல ஏதோ இறைச்சி வச்சிருந்தவர், அவர் வச்சிருந்தது மாட்டு இறைச்சின்றதுக்கு எந்த நிறுவனம் இல்லை, அக்கிலக்குன்னவரை கொலை செய்தாங்க. இன்றைக்கு அவரை கொலை செய்தவர்கள் மீது போடப்பட்டிருந்த வழக்கை கூட திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அவங்க மக்களுடைய நலன் பற்றி கவலைப்படுறதில்லை, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்ன்றதுக்காக மக்கள் பக்கத்தில ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறது, தீவிரவாதங்களை உருவாக்குறது, வெளிநாட்டில இருந்து வந்தவங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை அவங்கள பழி சொல்றது, இந்த மாதிரி உள்ள ஒரு பிரிவினைவாத சக்தியாகத்தான் இருந்தது. இதனுடைய அடிப்படையாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2. 1 அவங்களுடைய அரசியல் என்ன, 2வது அவங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன. அவங்களுடைய அரசியலை பொறுத்தவரையில அவங்க சுதந்திரத்திற்கு முன்னால சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்தின போது பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியாளர்களோட உறவு வைத்துக் கொண்டவர்கள், எதிர்த்து குரல் கொடுக்க பயப்பட்டவர்கள். அவங்கள பொறுத்தவரையில அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது மத நம்பிக்கை கூட கிடையாது. மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வது என்பதுலதான். அதுல குறிப்பாக மனு தர்மம்னு சொல்லக்கூடிய மனு நீதி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க. மனுதான் எழுதினவர். அதுல என்ன சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் பேர் தலையில இருந்து பிறந்தவங்க, கொஞ்சம் பேர் தோல்ல இருந்து பிறந்தவங்க, கொஞ்சம் பேர் இடுப்புல இருந்து பிறந்தவங்க, கொஞ்சம் பேர் கால்ல இருந்து பிறந்தவங்க, கொஞ்சம் பேர் இது ஒண்ணுக்குமே இல்லாத, ஒண்ணுக்கும் தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லி மக்களை பிரித்திருக்கிறார்கள். அந்த பிரிவினை தான் அவங்களுடைய அடிப்படை அரசியல். 2வது வீர் சவார்கர்னு சொல்லி அவங்க பாராட்டக்கூடிய சவார்கர் அவருடைய புத்தகம் ஒண்ணுல எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பெரிய மீன் சின்ன மீனை விழுங்கத்தான் செய்யும், அதுதான் நீதி. அனைவரும் சமமம் என்பது என்னைக்குமே சாத்தியம் கிடையாது. பணம் ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கணும். எல்லாருக்கும் சமமா பணம் இருந்தாச்சுன்னு சொன்னாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால அதிகாரங்களும் சரி, நிதியும் சரி, ஒருத்தர் கையில தான், ஒரு சிலர் கையில இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வாதம். பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில அவங்க பாக்குறது என்னன்னு சொன்னா, முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி. உலக அளவுல இன்னைக்கு 2 கொள்கைகள் இருக்கு. ஒண்ணு முதலாளித்துவம், இன்னொன்னு சோசியலிசம். அது பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா முதலாளித்துவமே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. ஒரு காலத்துல முதலாளித்துவத்துல சந்தை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்துல தேவையின் அடிப்படையில மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுப்பது, அடிப்படை அதிகாரங்களை கொடுப்பது, சமூக பாதுகாப்புகளை கொடுக்கிறதுன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சோவியத் யூனியன் 1917 உருவானதும் அவங்க சோசியலிச கொள்கைகளை அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் உறைவிடம், அதுதான் வீடு. அடுத்தது எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு, இப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது பார்த்து முதலாளித்துவம் அவங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம சில விஷயங்களை செய்யலைன்னா நமக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக
அவங்க திட்டங்களை மாத்தினாங்க. சோவியத் யூனியன்ல செய்ய கொடுத்த பல்வேறு சமூக பாதுகாப்புகள் முதலாளித்துவ நாடுகள்லயும் கொடுக்கப்படும். சோசியலிசத்துல அமுல்படுத்துவதில் இருந்த சில தவறுகள்னால சோவியத் ரஷ்யா பிரிந்தது. இன்றைக்கு சீனாவுல சோசியலிசம் இருக்கிறது, ஒரு வடிவத்துல இருக்குது. கியூபாவில் இருக்குது, வெனிசுவேலால இருக்குது, பல நாடுகள்ல அந்த சோசியலிச தத்துவங்கள் இருக்கு. ஆனா ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில, பிஜேபியை பொறுத்தவரையில முதலாளித்துவத்தை ஆதரிப்பவர்கள், ஏகபோகத்தை ஆதரிப்பவர்கள், பெருமுதலாளிகளோடு எப்போதுமே கூட்டு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த மாதிரி முயற்சி என்பது ஏற்கனவே இத்தாலியில முசோலினுடைய பீரியட்லையும், ஜெர்மனியில நாசி பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஹிட்லருடைய கட்சியும் செய்த உதவிகளை முயற்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால அவங்களுக்கு பலனும் கிடைத்தது. பின்னால அவங்க தோல்வியுற்றார்கள். 2 பேருமே தற்கொலை செய்து கொண்டார்கள்ன்றதுதான் வரலாறு சொல்லக்கூடியது. அப்போ அந்த அவர்கள் பயன்படுத்திய கொள்கையை தான் பாசிசம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாசிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக, ஹிட்லரை ஆதரித்த ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இப்போ அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. முன்னால செய்த தவறுகளை இன்னைக்கு வெளியே வராம மறைக்கிறதுக்காக வரலாற்றை மாத்தி கொண்டிருக்கிறார். அதனால பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சிக்கு வந்தாலும், இல்ல இந்திய அளவுல எல்லா மாநிலங்களும் ஆட்சியில வந்துடுச்சுன்னு சொன்னாக்கி, பெரிய அளவுல பொருளாதார கொள்கையில இன்னும் தீவிரப்படுத்தப்படும். ஏற்கனவே அடானி, அம்பானி போன்ற சிலருக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்குது. அது இன்னும் தொடரும், அது இன்னும் வலுவாகும். தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி கொஞ்சம் பேரை உருவாக்குவாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது பெரிய கஷ்டமாக மாறும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தாக நாம் பார்க்கிறோம். வடமொழி திணிப்பு குறித்த அச்சத்தை போக்குறதுக்காக பாஜக தமிழகத்தை கையாளும் தந்திரம் என்ன சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி இடத்துக்கு இடம் அவங்களுடைய கொள்கைகளை பேசுறதுல இரட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க ஒண்ணு பேசுவாங்க, இங்க ஒண்ணு பேசுவாங்க. தமிழ்நாட்டுல பேசும்போது நாங்க இந்திய திணிக்கல, ஹிந்திய 3வது மொழியாக கற்றுக்கொள்ளத்தான் சொல்றோம். ஆங்கிலமும் படிக்கட்டும், தமிழும் படிக்கட்டும், 3வது மொழியாக ஹிந்திய படிக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இது மொழி கொள்கையில அவங்க போடக்கூடிய இரட்டை வேடம். 3வது மொழியாகத்தானே கற்றுக்கொள்ள சொல்றோம்னு சொல்லும் போது, இவங்க ஆட்சி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துல 3வது மொழியாக தமிழ் கொண்டு வந்திருக்காங்களா, மலையாளம் கொண்டு வந்திருக்காங்களா, தெலுங்கு கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த இருமொழி கொள்கையின் காரணமாகத்தான் கல்வியில தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிறைய புள்ளி விவரங்களோட அழகாக விளக்குகிறார். அதை முடிவு கட்டிட்டு 3வது மொழியாக இன்னொரு மொழியை படின்னு சொல்லும் போது, அதுல அந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம பாக்குறோம். இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் 3வது மொழி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேர குழந்தையே ஹிந்தி படிக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்படுதுன்றதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அவங்க மொழி மட்டுமில்ல, எல்லாத்துலயுமே இரட்டை வேடம் தான். வெளிநாட்டுல இப்போ வடநாட்டுல போகும்போது, பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அங்கெல்லாம் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, பீஃப் தொடக்கூடாதுன்னு சொல்லி செத்து போன மாட்டை ஒருத்தன் வெட்டினா கூட அதுக்கு எதிராக கலவரம் பண்றாங்க. அதே இதை கேரளாவில் சொல்லுவாங்களா? சொல்றது இல்லை. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்களா? இன்னும் சொல்லல இது வரைக்கும். வடகிழக்கு மாநிலங்கள்ல இது வரைக்கும் அதை பேசுறது இல்லை. இப்ப இடத்துக்கு இடம் வேறுபாடு பேசுவாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் அமல்படுத்துவாங்க. இப்பவே பல முயற்சிகள் நடக்குது. நீங்க முன்னால ஆடு வெட்டி, கோழி வெட்டி படைத்து எல்லோரும் சேர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் இருந்த கோயில்கள்ல இல்ல அதெல்லாம் கூடாது, இனிமே இதெல்லாம் நிறுத்துங்க, எதுக்கு விலங்குகளை கொல்றீங்க, அதுக்கு பதிலாக வெஜிடேரியன்ஸாக மாறுங்க அப்படின்ற முயற்சி என்பது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. என்னைக்கும் ஒரு நாள் ஒருவேளை துரதிருஷ்டவசமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னாக்கி இதெல்லாம் அவங்க சட்ட ரீதியாகவே அமல்படுத்துவார்கள். வட மாநிலங்கள்ல அமல்படுத்தும். பிற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல பிரதானமாக எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன சார்? ஆர்எஸ்எஸ்
பிரத்யேகமாக தமிழ்நாட்டுல எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு கூடுதலாக உள்ளவர்கள். தமிழ்நாட்டுல மதத்தையும் அரசியலையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பெரியாருடைய பாரம்பரியம். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஐயாவளின்னு சொல்லுவாங்க. முத்துக்குட்டி சுவாமிகள்னு சொல்லி ஒரு சுவாமிகள் இருந்தாரு. ஐயா வைகுண்டர்னு அவரை அழைக்கிறாங்க. அவர் செய்த சீர்திருத்தங்கள், அதே மாதிரி வள்ளலார் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய மனோபாவம் கொண்டு வந்த ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். பல மன்னர்கள் வந்திருக்கிறார்கள், பல மதங்கள் வந்திருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஆளக்கூடியவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பத்திரிகையில சௌராஷ்டிராவில இருந்து, குஜராத்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல தஞ்சம் புகுந்து பிழைப்புக்காக வந்தவர்கள் இன்னைக்கு எவ்வளவு நல்ல நிலையில் இருக்கிறார்கள்னு சொல்றது ஒரு அறிக்கையாக பார்த்தேன் பத்திரிகையில. மதுரையில பல பகுதிகளில் அவங்க வந்து ஒரு பெரிய டாமினன்ட் கம்யூனிட்டி, பிசினஸ் நிறைய பண்ணக்கூடியவங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அவங்கள வெளியே போய் சொல்லி வரட்டல. என்னைக்குமே அந்த மாதிரி வந்தாரை வரவேற்கும் தமிழகம் அப்படின்றதுதான் இருந்தது. பெரியார் வந்து மதத்தை விமர்சித்தார். ஆனா வந்து அவர் கோயிலுக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து மத நம்பிக்கை வைத்திருப்பவர்களோட நல்ல உறவும் வைத்திருந்தார். அவருக்கு எதிரான அரசியல் கருத்து கொள்கை வைத்திருந்தவர்கள் கூட நேரடியாக நல்ல நட்புறவு வைத்திருந்தார். காமராஜரோட வைத்திருந்த உறவு. அந்த அடிப்படையில உருவாக போக்கப்பட்ட நீதி கட்சி, அதுக்கு பிறகு சமூக நீதியை வலியுறுத்திய திராவிட கொள்கைகள் என்பது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக RSS மூலமாக ஆங்காங்கே குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கேட்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குன்னு நாடு இருக்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு நாடு இருக்கு, இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது மக்களுக்கு என்ன சொன்னாமா அப்படி வந்தா என்ன? இன்னைக்கு இந்துக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான் இந்தியாவுல. அவங்கதான் எல்லா பொறுப்புகள்லயும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக இது ஒரு இந்து நாடு என்று அறிவிக்க கூடாது. இது அரசியல் சாசனம் என்று எழுதும் போது ரொம்ப ஆழமாக விவாதித்து எடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று முடிவு செய்யப்பட்டது. அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிலை முன்னேற்றம் நல்லா இருக்கிறது, பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏற்றத்தாழ்வு மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. விழிப்புணர்வும் திராவிட கொள்கைகளும் சமூக சீர்திருத்த கொள்கைகளும் இணைந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் ஊடுருவது என்பது சாத்தியப்படாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. சார், திராவிட இயக்கம் இந்த திருப்பரங்குன்றம் நிகழ்வுக்கு வந்து அளித்த எதிர்வினையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? இது பாஜகவுடைய வியூகத்திற்கு சாதகமானதாக இருக்குமா இல்ல பாதகமானதாகவா? பாரதிய ஜனதாவுக்கு இதை வச்சு அவங்க குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு முயற்சியை செய்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக ஒரு நீதிபதியும் செயல்பட்டார். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள், நேற்று முன்தினம் அங்க நடந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மக்கள் மத நல்லிணக்க ஊர்வலம்னு நடத்தின ஊர்வலத்தை பார்த்தேன். ஏராளமான மக்கள் 3 மத அடையாளங்களோடு சேர்ந்து ஊர்வலத்துல போனாங்க. இது வந்து திருப்பரங்குன்றத்துல திமுக அதை கையாண்ட விதம் நல்லது. நீதிமன்ற அவமதிப்புன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து காலங்காலமாக எங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அது தீபம் ஏற்றப்பட்டது. இவங்க வந்து தர்கா இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு கல் இருக்கு, அங்கதான் கொளுத்தினாங்க அப்படின்னா அதுக்கான எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. அந்த இடத்துல அனுமதிக்கல.
அது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்களுடைய எண்ணிக்கைகள் பெருகிட்டே வருது. காசு கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து கோஷம் போட வச்சுட்டு காசும் கொடுத்து போறாங்க. அவங்க போற வழியில நல்லா பாட்டில் வாங்கி தண்ணி அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அதனால இந்த விஷயத்தை கையாண்டதில் ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். அதனால தமிழ்நாடு என்றைக்குமே அயோத்தி போன்ற ஒரு கலவர பூமியாக மாறிடக்கூடாது என்பதுல எல்லாரும் கவனமாக இருக்கிறார்கள். இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழகத்துல கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய சிறுபான்மையினரை நோக்கி பாஜக எப்படி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி அமைக்க முயற்சிக்கிறது சார்? அதாவது இங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் அவங்க அந்த தேவையின் அடிப்படையில அவங்களுடைய வடிவத்தை, அவர்களுடைய முகத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய முகமூடி இருக்கு. அதனால இங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்கள்ல இருந்து அவங்க கட்சியில யாராவது ஒருத்தரை இணைத்துக் கொள்வது, சில குழுக்களோட தொடர்பு வச்சுக்கிறது, அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி காட்டுறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்கள சிலருக்கு பொறுப்பு கொடுப்பது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பலருக்கு சின்ன சின்ன பதவிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவிகளை வச்சு அவங்க நல்லா காசும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல 1982 மண்டைக்காட்டுல உருவாக்கப்பட்ட கலவரம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுடைய RSSக்கும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இதுக்கு வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் நிறைய இருக்கு. இன்றைக்கு அந்த மாதிரி முறையை பின்பற்றுவதில் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்க இப்ப என்ன செய்யறாங்க, அதே அணுகுமுறை தான் இப்போ திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயா இவ்வளவு நாளும் முருகனுக்கு மேல அக்கறை இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு முருகன் மேல அக்கறை வந்திருக்கு. இதுக்கு முன்னால பிள்ளையாரை பற்றி கவலைப்படாதவர்கள் இன்னைக்கு ஊர்வலம் நடத்துறது. இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல இருந்த பல்வேறு மத பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்து மத நம்பிக்கையை வச்சிருக்கிறவங்கள இந்து வெறியர்களாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் செய்யறாங்க. சிறுபான்மையினரை பொறுத்தவரையில இங்க தமிழ்நாட்டுல இந்த வேலையை அமைதியாக அங்கங்கே கொஞ்சம் பேரை காசை கொடுத்து கட்சியில சேர்த்து அவங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றக்கூடியது நடக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியில கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கி இந்து மதத்தை சார்ந்தவர்களோட எண்ணிக்கையில சமமா இருப்பாங்க. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கி இந்து வீட்டுல கிறிஸ்தவ பெண்களை எடுத்திருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் வீட்டுல இந்து பெண்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய. ஆனா அங்கேயே அந்த மக்களை பிரிப்பதற்கான முயற்சி செய்யறது போது என்னெல்லாம் செய்யறாங்கன்னா, இப்ப அங்க ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை கொடுக்கறது, அங்க போஸ்டர் வைக்கிறது, அதுக்கு ஆதரவாக அந்த திருவிழாக்களை வாழ்த்தி வைக்கிறது. அப்படி நாங்க உங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை செய்யறாங்க. இதெல்லாம் மக்களுடைய மனசுல அது எல்லாமே இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதுனால இந்த பாச்சா பலிக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. தமிழகத்துல மத சார்பின்மை மற்றும் சமூக நீதி குறித்த விவகாரத்துல பாஜக மற்றும் RSS உடைய நிலைப்பாடுகள் என்ன சார்? அதாவது சமூக நீதி என்பது தமிழ்நாட்டுல மட்டும் அல்ல, எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது. இன்றைக்கு அவங்க இந்தியா முழுவதும் தனியார் மயமாக்குதலை ஆதரிப்பது, தீவிரமாக்குவது எதனால நடக்குது? இடஒதுக்கீடுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எதுக்கு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் நமக்கு சமமா ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்துதான் அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக அழிப்பதற்கான நோக்கமாகத்தான் தனியார் மயத்தை கொண்டு வரலாம். இன்னைக்கு டெல்லியில ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி
அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் பிராமணர்களாக உயர் ஜாதின்னு கருதி சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மை, மிகப்பெரிய பெரும்பான்மையில இருக்கிறாங்க. ஸோ அவங்க இங்க சமூக நீதின்றது பேசும்போது சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கத்துல பிரதமர் மற்ற அரசியல் கட்சிகள் சில உதவிகளை மக்களுக்கு செய்யும் போது அதை ஃப்ரீபி இலவசம்னு பேசிட்டு இருந்தார். ஆனா பீகார்ல 1,53,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வச்சு தேர்தலை ஒட்டி அக்கௌண்ட்ல போட்டாங்க. அப்போ அது சமூக நீதினு சொல்றாங்க. தேவை இருக்கு, கொடுக்கணும். உண்மையான சமூக நீதி என்பது என்னவாக இருக்கும்? எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் உறைவிடம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லோருக்கும் ஆரோக்கியம், இதெல்லாம் இருந்ததுனாதான் உண்மையான சமூக நீதி. அதுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் என்னைக்கும் செயல்பட்டதில்லை, இனியும் செயல்பட போறதில்லை. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்றத்தாழ்வு என்பது, பொருளாதார ஏற்றத்தாழ்வது உலகத்திலே மிக உச்சகட்டத்துல எட்டி இருக்கிறதாக 3 நாளைக்கு முன்னால வந்த அறிக்கை என்பது தெரிவிக்கிறது. இப்ப இங்க தமிழ்நாட்டுல அவங்க போடுறதெல்லாம் இரட்டை வேடம் தான் போடுவாங்க. இங்க அவங்க கட்சியில கொஞ்சம் பேர் ஓபிசில இருந்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் பேர் எஸ்சில இருந்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் பேர் சிறுபான்மையினர் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. சமூக நீதிக்கு நாங்க எப்பவுமே ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆட்சிக்கு பொறுப்பு வர்றதுக்கு வரைக்கும் அந்த மாதிரி போய் பிரச்சாரம் செய்வாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க என்ன செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றத கண்கூடாக அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பார்க்க முடியும். சார், பாஜகவின் தமிழக இலக்குகளை அடைவதற்கு 5 10 வருஷத்துக்குள்ள அவங்க என்னமான மாற்றங்களை காண விரும்புறாங்க சார்? ஒன்றிய அரசுல ஆட்சிக்கு வரும்போது முதல் தேர்தல்ல அவங்களுக்கு 2 சீட் தான் இருக்கு. அந்த சீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அதுக்காக அவங்க மற்ற கட்சிகளோடு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. குறிப்பா இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அப்போ இருந்த ஜனசங்கமும், அப்போ இருந்த ஜனதா கட்சி, சோசியலிச கட்சிகள், ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு முகத்தை காட்டினார்கள். அப்போ ஒரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அவர் ஒரு நடுநிலைவாதியாகவே இருப்பதாக காட்டப்பட்டது. கொஞ்சம் பேர் அவங்க கூட இருந்தவங்கள தீவிரவாதிகள் தான் இருந்தாங்க. அத்வானியா இருக்கட்டும், முரளி மனோகர் தேசாய். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவங்க தமிழிசையை கொண்டு வந்தாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அப்படின்ற முறையில அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க ஒரு பிம்பத்தை காட்டுவதற்காக. ஆனா தமிழிசை எந்த ஜாதியை சார்ந்தவர்களோ அந்த ஜாதிக்கு எதிராக என்னெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பது காலங்காலமாக தெரியும். இடுப்புக்கு மேலே பெண்கள் ஆடை அணியக்கூடாது என்ற ஒரு உத்தரவுக்கு எதிராக தோல்சீலை போராட்டம் என்ற போராட்டம் நடந்தது. ஐயா குட்டின்னு சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்கள் தலப்பாக கட்டுறதுக்கு போராட்டம் நடத்தினது. சமமாக எல்லாரும் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் சேர்ந்து சாப்பிட வச்சது. ஒரே கிணத்துல எல்லாரும் தண்ணி குடிக்க வச்சது. இந்த மாதிரி பல்வேறு சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு பொருளாதார நிலையில நல்லா இருக்காங்க. அவங்கள கொண்டு வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் பாச்சா பலிக்கல. அதுக்கு பிறகு அவங்கள ஆளுநர் அனுப்புனாங்க. அவங்களால முடிஞ்ச கலவரங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. போன இடங்கள்ல ஒன்றும் பெருசா சாதிக்க முடியல. அவங்கள விட்டுட்டாங்க. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அப்படி அவரை கொண்டு பார்ப்போம்னு பார்த்தாங்க. அவரு சில முயற்சிகளை செய்தாரு. அவர் ஆனா அவரை பொறுத்தவரையில அவர் பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றத அந்த கட்சியில உள்ளவங்களே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால திருப்பி அவரை மாத்திட்டு இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல வசதி படைத்தவர். அவரு இந்த வரலாறு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும்.
சென்ற தேர்தலின் போது அவருக்கு பணம் கொண்டு பட்டுவாடா பண்றதுக்காக பணம் கொண்டு போனது பிடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் முடியல. ஆனா ஒன்றிய ஆட்சியில் இருப்பவர்கள் அவரை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர். அவருக்கு நிறைய ஓட்டல்கள் இருக்கு, தொடர்புகள் இருக்கு. அதனால அவரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அணுகுமுறை. இன்னொரு பக்கத்துல நாங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்க இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்வது. கோவில்கள் எல்லாம் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்வது. நேற்று ஒரு வீடியோல பார்த்தேன். வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் கோயில்களுக்கு புனரமைப்பதற்காகவே அறங்காவல்துறை என்பது செலவழித்துக் கொண்டிருக்கிறது. கோயில்கள் என்ன நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி. கோயில்கள் சில பூஜாரிகளுடைய ஆதிக்கத்தில இருந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அதை நிறுத்தி பழையபடி பூஜாரிகள் கையில கொடுக்கிறது என்ற முயற்சி. இந்த மாதிரி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தனியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்றதுனால அவங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இப்போ தாவேகாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இந்த 10 ஆண்டுகள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளாக பார்க்கிறேன். அடுத்த 10 ஆண்டுகள்ல இதே மாதிரி தான் செய்வாங்க. அவங்களுடைய அணுகுமுறை என்னன்னு சொன்னா, கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியில் பங்கு கேட்பது, ஆட்சி பகுதிக்கு வர்றது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியாக மாறிவிடுறது அப்படின்றத கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கேயும் செய்யணும்ன நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழகத்துல பெரியார் மற்றும் அண்ணா போன்ற தலைவர்களின் சித்தாந்தங்களுக்கு போட்டியா பாஜக முன்னிறுத்தும் தலைவர்கள் மற்றும் உள்ளூர் அடையாளங்கள் என்ன சார்? இல்ல, இங்க அவங்களுக்கு காட்டுறதுக்குன்னு பெரிய தலைவர்கள் இல்ல. உண்மையில தலைவர்கள் இருந்தா தானே காட்ட முடியும். அதனால அவங்களால புதிய தலைமையெல்லாம் காட்ட முடியல. அதனாலதான் அவங்க செய்தது நான் சொன்னேன் இல்லையா, சிலரை தமிழிசை, அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க யாருமே மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் கிடையாது. ரெண்டாவது, அவங்க இங்க புதிதாக தலைமையை உருவாக்குவதுன்றதுக்கான முயற்சியில அவங்க வானதி சீனிவாசன் அவர்களை ஒரு பெண் தலைவர்னு கொண்டு பார்த்தாங்க. அவங்களும் பெரிய அளவு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. பெருசா அவங்களால செயல்பட முடியவில்லை. அடிப்படையாக மக்கள் மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, பின்புலம் என்ன என்பதை தெளிவாக மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் பயன்படலை. அதனாலதான் இப்போ புதிய ஒரு முயற்சி செய்யறது இந்த கோயில்கள். திருப்பரங்குன்றம், அடுத்தால திருச்செந்தூர் எடுப்பாங்க. ஒவ்வொரு கோயில்களையா எடுத்து அந்த கோயில்களை ஒட்டி இன்னைக்கு பல இடங்கள்ல கோயில்களுக்குள்ள உள்ள கமிட்டியில புகுந்து அந்த முழுக்க முழுக்க கோயில் செயல்பாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க. கோயில்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னால இருந்த பழக்க வழக்கங்கள் மாற்றி முழுக்க முழுக்க வெஜிடேரியனிசத்தை கொண்டு வர்றது. அதே மாதிரி அந்த கோயில்ல நடத்தக்கூடிய திருவிழாக்களை ஒட்டி மத போதனை என்ற பெயர்ல மத வரி பிரச்சாரங்களை நடத்துவது, இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க அவங்களுடைய புதிய யுக்திகள், தமிழ்நாட்டுக்காக அந்த மாதிரி உத்திகளை மாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல மாணவனாக இருந்தபோது அருமையான பட்டிமன்றங்கள் நடக்கும். நாம் பட்டிமன்ற பேச்சாளராக பேசியிருக்கேன். ராமகாவியத்தில் வெஞ்சி நிற்பது ராமனா ராவணனா, இப்படி ஒரு தலைப்புல பட்டிமன்றம் பேச முடிஞ்சது அன்னைக்கு. இந்த பட்டிமன்றம் நான் ஒரு இந்து ஆலயத்துல நடக்கக்கூடிய விழாவிலேயே நானே பேசியிருக்கேன். அதே மாதிரி வாலியை பற்றி பல விஷயங்கள்ல இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்களை ரொம்ப செழுமையாக விவாதிக்கக்கூடிய மேடையாக இருந்தது. இன்னைக்கு முடியலையே. இன்னைக்கு அந்த எந்த இந்து ஆலயத்திலயும் அந்த மாதிரி ஒண்ணு என்பது விழாவுல இப்படி ஒரு விவாதம் இன்னைக்கு நடத்த முடியாது அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. இப்படி புதிய முயற்சிகளை செய்துகிட்டு இருக்காங்க. சார், பாஜக தமிழ்நாட்டை ஒரு வெல்ல முடியாத சவாலா பார்க்கிறது. அதை உடைக்கிறதுக்கு அவங்க எடுத்துள்ள நீண்ட கால வியூகம் என்ன சார்? இல்ல, அவங்க எடுத்திருக்கக்கூடிய நீண்ட கால வியூகம் என்பது என்னன்றத நான் ஏற்கனவே நிறைய பேசிட்டோம்.
குறிப்பாக அவங்க ஒரு 4, 5 விஷயங்களை அடிப்படையாக வச்சு செயல்படுறாங்க. ஒண்ணு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் ஜாதியினரோடு இருக்கக்கூடிய செல்வாக்கை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களை பயன்படுத்துறாங்க மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது. 2வது அவங்க ஒவ்வொரு கிராமங்களிலும் RSS சாகாக்கள் உருவாகி இருக்காங்க. அந்த சாகாக்கள்ல வீர விளையாட்டுகள் என்ற பெயர்ல வன்முறையை தூண்டக்கூடிய அளவுல கூட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. சிலம்பம் போன்ற நல்ல பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது திருவிளக்கு பூஜை என்ற பெயர்ல பெண்களை எல்லாரையும் கோயில்ல விளக்கேத்துவாங்கன்னு சொல்லி அங்க சமூக நீதிக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. மதவரி பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. 4வது அவங்க ஆங்காங்கே நடக்கக்கூடிய எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த விழாக்கள், அது கார்த்திகை தீபமா இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், எல்லா மத விழாக்களையும் பெரும் அளவுல கொண்டாட வச்சு அதுக்காக ஏராளமான பணம் செலவழித்து மக்கள் மத்தியிலே அந்த மத நம்பிக்கையை வலுப்படுத்துவதும் அடுத்தால அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மதம் சார்ந்தவர்களாக அவங்கள மாற்றுவதற்கு மத வரியை திணிப்பதற்கான முயற்சியை செய்துட்டு இருக்காங்க. இது பகிரங்கமாக நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அவங்க இருக்கக்கூடிய யுக்தி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஆதரவாக கூட்டணியாக வச்சுக்கிறது. புதிதாக வரக்கூடிய தலைமைகளை ஆங்காங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸை பயன்படுத்தி அவங்களுக்கு மேல வழக்குகள் போட்டு இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வச்சு பயங்காட்டி அவங்க சொல்ற மாதிரி நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார். சமீபத்துல சீமான் போய் RSS கூட்டத்துல கலந்துகிட்டதும் சரி, இன்றைக்கு விஜய் பாரதிய ஜனதா கட்சியை முதல்ல கொள்கை ரீதியான எங்கள் எதிரிகள் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அதை பற்றி எந்த விமர்சனமும் பேசுறது இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்புலம் ஆட்டி படைப்பவர்களாக மேல ஒன்றிய அரசுல இருக்கிறதுனால அவங்களால இந்த எல்லா யுக்திகளையுமே பயன்படுத்துவது என்பது சாத்தியமாகிறது. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு புதிய முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய வட மாநிலத்தில இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் வட மாநிலத்தில இருந்து இங்க நல்லா இருக்குதுன்றதுனால கல்வி நல்லா இருக்கு, வேலை நல்லா இருக்குது, சமூக நல்லிணக்கம் இருக்கு என்றெல்லாம் பார்த்து இங்கேயே செட்டில் ஆகிட்ட கூட வட மாநிலத்தவர்களை நேரடியாக சந்திக்கிறது. அதுக்காக வட மாநிலத்திலிருந்து அந்தந்த மாநிலங்களுடைய அரசியல் தலைவர், பாஜக தலைவர்கள், மந்திரிகள் கூட ரகசியமாக இங்க வர்றது. வட மாநிலத்துல மாத்திரம் இல்ல, தென் மாநிலங்களிலும். ஆந்திராவில இன்னைக்கு ஜன் கல்யாண் துணை முதல்வரா இருக்கிறதுனால அவர் கூட அங்க வந்துட்டு போறாரு அடிக்கடி ரகசியமாகன்னு சொல்றாங்க. மக்களை சந்திப்பது, அவங்க தெலுங்கு பேசுறவங்களோட அவர் பேசுறது. அதே மாதிரி அவங்கவுங்க மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கிறவங்கள அங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு அவங்களுக்குன்னு கூட்டம் நடத்தி அவங்க மொழியில பேசி அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் வரும்போது நீங்க இங்க ஓட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள், இங்க ஓட்டு போடுங்கள்ன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய யுக்திகளாக, அணுகுமுறையாக கண்கூடாக பார்க்க முடியும். பிஜேபி மற்றும் RSS பற்றி விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.